ரெகுலராக பயன்படுத்துறதுனால தோள்பட்டை வலியாகுது. ஓரம் கட்டி வச்சிட வேண்டியது. தேத்தளவுலாம் ஓட்டும் போது பவர் பத்தலைன்னாங்க. நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப ஷோல்டர் வலிக்குது, அநியாயத்துக்கு வைப்ரேட் ஆகுது. ஏன்னா 7 ஹெச்பிங்கிறது சும்மா கிடையாதுங்க. நீங்கள் சாதாரணமாக ஒரு களை எடுக்கும்போது அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தான் எம்டிஎம்மோட பெஸ்ட்டு. ஸோ அதனால தான் இப்போ நம்ம என்ன லான்ச் பண்ண போகிறோன்னா காவேரி ப்ரீமியம் பவர் வெய்டர் தாங்க. அதான் ஒரு நிமிஷம் நிப்பாட்டு. அதே காவேரி தானே இதுவும். இதில் என்ன ஸ்பெஷலு? சத்தியமாக இது வேறு மிஷின்ரா. ஏண்டா யாருக்கு அதில் பூ சுற்றுற? அதே லைட்டு, அதே 7.5 ஹெச்பி இன்ஜினு, அதே ப்ளூ கலரு. நீ காவேரியோட முன்னாடி மட்டும் பார்த்து பேசுகிற. காவேரிக்கு இன்னொரு முகம் இருக்குது, கொஞ்சம் பின்னாடி வந்து பாரு. அப்படி என்னடா பின்னாடி இன்னொரு முகம் இருக்குது? முதலாக பவர் வெய்டர் லான்ச் பண்ணும்போது கஸ்டமர்கிட்ட இருந்து வந்த ஃபீட்பேக் என்னென்னா, டயர் வந்து நீங்கள் டியூப் டயர் கொடுத்துருக்கீங்க, ஸோ கல் மேடு அப்படின்னு ஓட்டும் போது கண்டிப்பாக பஞ்சர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? சாலிட் டயர் கொண்டு வந்தோம். கரெக்டு. அடுத்து ஆள் வச்சு பண்ணும்போது என்ன பண்ணாங்க? பொழுதானா கிளம்பி போயிடுறாங்க. சரி நம்மளே ஒரு பவர் வெய்டர் வாங்கிடலாம், நம்மளே ஓட்டிக்கலான்னு வாங்கினா நம்மளும் 6 மணிக்கு மேலே ஓட்டலான்னு பார்த்தா இருட்டிடுது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? லைட்டு கொண்டு வந்தோம். கரெக்டு. அடுத்தது என்ன கேட்டாங்க? நாங்கள் வந்து நீங்கள் மல்டிபர்ஸாக கொடுத்துக்கிறீங்க, ஆனாலும் நாங்கள் இந்த சேத்தளவுலாம் ஓட்டும் போது பவர் பத்தலைன்னாங்க. நம்ம என்ன பண்ணணும்? ஆமாம், 5 ஹெச்பிலேருந்து 7.5 ஹெச்பிக்கு இன்ஜினை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். இது எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சு தான் காவேரின்னு ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணோம். அட லுச்சாப்பையில் அதான் ஆல்ரெடி எல்லாத்தையும் பண்ணிட்டியே, இதுக்கு மேலே இதில் அப்கிரேட் பண்ண என்ன இருக்குது? நானும் இப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன், காவேரின்னு சூப்பரான ஒரு பவர் வெய்டர் லான்ச் பண்ணிட்டோன்னு. ஆனால் கஸ்டமர்ஸ் ஃபீட்பேக் கேட்கும்போது தான் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் கேள்விப்பட்டோம். காட்டம்பட்டியிலேருந்து வந்திருக்கிற ஆனந்தகுமார். இந்த மிஷினை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக யூஸ் பண்ணேன். ரெகுலராக பயன்படுத்துறதுனால தோள்பட்டை வலியாகுது. எப்போ ஒரு நாளைக்கு களை எடுக்கிறதுக்கு ஆத்திர அவசரத்துக்கு வச்சுக்கலாம், இல்லை என்றால் ஓரம் கட்டி வச்சிட வேண்டியது. என்னடா இப்படி சொல்லியிருக்காரு, இதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? இதை நான் ஓன்ட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் கஸ்டமர்கிட்ட டேட்டா சொல்லிக்கிறேன், நீ கிளம்பு. சரிடா. இப்போ நீங்கள் பார்த்த கஸ்டமர் வந்து ஒரு கஸ்டமர் தாங்க. இந்த மாதிரி பல கஸ்டமர்ஸ் எங்ககிட்ட வந்து சொல்லும்போது, நாங்கள் காவேரி வாங்கினதுலாம் ஓகே தான், 1 நாள் 2 நாள் தாங்க ஓட்டணும், அதுக்கு மேலே எங்களால் ஓட்டவே முடியல, ஏன் அப்படின்னு கேட்கும்போது, ரொம்ப ஷோல்டர் வலிக்குது, அநியாயத்துக்கு வைப்ரேட் ஆகுது. ஏன்னா 7 ஹெச்பிங்கிறது சும்மா கிடையாதுங்க. நீங்கள் சாதாரணமாக ஒரு களை எடுக்கும்போது அதிலிருந்து வர வைப்ரேஷன் நம்ம உடம்ப செமையாக வலி இருக்கும். ஸோ அதனால இந்த மிஷினை நாங்கள் வாங்கினதோட சரிங்க, 2 நாள் 3 நாள் தான் ஓட்டினோம், தூக்கி மூளையிலே போட்டோம் அப்படின்னாங்க. இந்த மாதிரி நீங்கள் எது கேட்டாலும் அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தான் எம்டிஎம்மோட பெஸ்ட்டு. ஸோ அதனால தான் இப்போ நாம் இந்த காவேரி ப்ரீமியம் பவர் வெய்டரை லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்ன ஸ்பெஷல், அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுதான் இந்த ஷாக் அப்சர்வரு. இதில் நீங்கள் வந்து மிஷினை ஓட்டும் போது உங்களுக்கு துளியும் கூட வைப்ரேஷனுங்கிற ஃபீலே இருக்காது. நீங்கள் எங்கே போனாலுமே, எந்த கம்பெனிக்கு போனாலுமே ஷாக் அப்சர்வரோட உங்களால் ஒரு பவர் வெய்டரை வாங்கவே முடியாது. இந்தியாவிலேயே நம்ம எம்டிஎம்மில் தான் ஷாக் அப்சர்வரோட ஒரு பவர் வெய்டரை லான்ச் பண்ணுறோங்க. அது மட்டும் கிடையாது, இது சின்ன ஸ்ப்ரிங்கு தானே, இதில் என்ன ஒரு பெரிய வித்தியாசம் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ குழியிலையோ இல்லை சேத்துலையோ எங்கே ஓட்டுனாலும் வண்டி வந்து மேலேயும் கீழே குதிக்குங்க. ஸோ அந்த டேரெக்டாக நம்ம அந்த குதிக்கிறது நம்ம கைக்கு வந்துச்சுன்னா நிஜமாகவே வலி உயிர் போகுங்க. அதனால் நம்ம இப்போ ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்கிறதுனால இதை எல்லாவோட வைப்ரேஷனையும் இந்த ஸ்ப்ரிங்கு வாங்கிக்குங்க. நாங்கள் நினச்சிருந்தா வெறும் ஒரு ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்க முடியும். எப்போ நம்ம எம்டிஎம்மில் குறை வச்சுருக்கோம், அதனால் 2 ஷாக் அப்சர்வர் சூப்பராக ரொம்ப ஸ்மூத்தாக கொடுத்துருக்கோம். இதை நாங்கள் சொன்னால் உங்களுக்கு புரியாது, இல்லை வீடியோவில் காமிச்சா புரியாது. ஸோ நீங்களே ஃபீல் பண்ணி பார்த்தா தான் புரியும். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் கம்பெனிக்கு வரலாம், நாங்கள் டெமோ காட்ட ரெடியாக இருக்கோம். ஸ்பெக்கெல்லாம் பார்த்தாச்சு, இப்போ இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ ஃபஸ்ட்டு கால் பண்ணுற 5 பேர்த்துக்கு என்ன ஆஃபர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கால் பண்ணுற 5 பேர்த்துக்கு ஃப்ரீ அட்டாச்மெண்ட், ஃப்ரீ ஷிப்பிங். அது மட்டும் கிடையாதுங்க, 1 லிட்டர் இன்ஜின் ஆயில் இதோட ஃப்ரீயாக வந்துட்டுருக்கு. இப்போ இந்த மிஷினை 49,990 கொடுத்துட்ருக்கோங்க. ஆனால் இது லான்ச்சிங்கிறனால 15,000 ரூபா டிஸ்கவுண்ட் போக வெறும் 34,990 தான். இந்த மிஷினுக்கு இப்போ இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ இதை இஎம்ஐலையும் வாங்கிக்கலாம். முதல்ல 50 பேர்த்துக்கு தான் இந்த இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இப்போவே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க.